ஓம் சாந்தி. முரளி டேட் 23/4/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, மிகவும் அன்பான போலாநாத், அதாவது கள்ளம் கபடமற்ற பாபா உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அன்போடு நினைவு செய்தால் ஈடுபாடு அதிகரித்து கொண்டே போகும், தடைகள் அழிந்து போகும். கேள்வி: பிராமண குழந்தைகளுக்கு எந்த விஷயம் சதா நினைவிருந்தால் ஒருபோதும் விக்கிரமம், அதாவது தவறான செயல் நடைபெறாது? பதில்: எந்த கர்மா செயலை நாம் செய்கிறோமோ, எந்த செயலை நம்ம செய்யறோமோ, நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற நினைவு இருந்தது அப்படின்னா விக்கிரமங்கள் நடைபெறாது, தவறான செயல் நம் மூலமாக நடைபெறாது. ஒருவேளை யாராவது மறைந்திருந்து கூட பாவகர்மா செய்தால் தர்மராஜிடம் மறைக்க முடியாது, உடனே அதற்குரிய தண்டனை கிடைக்கும். இன்னும் செல்ல செல்ல இராணுவ சட்டம் வந்துவிடும். இராணுவ சட்டம் அப்படின்னா, இந்த இந்திர சபையில் எந்த ஒரு தூய்மையற்றவரும் மறைந்து அமர முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வரும் அப்படிங்கிறார் பாபா. பாடல்: கள்ளம் கபடம் இல்லாதவர் அதிசயமானவர். ஓம் சாந்தி. இப்பொழுது ஆன்மீக தந்தை அனைவருக்கும் இந்த சிருஷ்டியின், உலகத்தின் முதல் இடை கடை ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும், ஆத்ம குழந்தைகளுக்கு தெரியும். அவருடைய பெயரே போலாநாத் ஆகும். போலாநாத் அப்படின்னா கள்ளம் கபடம் இல்லாதவர். தந்தை மிகவும் கள்ளம் கபடம் இல்லாதவர் ஆவார். பொதுவாவே அப்பா அப்படின்னா ரொம்ப இன்னசென்டா தான் இருப்பாங்க தன்னுடைய குழந்தைங்க கிட்ட. எவ்வளவு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு படிக்க வைக்கிறார்கள். குழந்தைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, வளர்க்கிறார்கள். பிறகு பெரியவர்கள் ஆனதும் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் வானப்பிரஸ்த நிலையை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். நாம் கடமைகளை முடித்து விட்டோம், இப்பொழுது குழந்தைகள் பார்த்து கொள்ளட்டும் என நினைக்கிறார்கள். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறாங்க. ஆகவே தந்தை கள்ளம் கபடம் அற்றவர் தானே இல்லையா? பொதுவாவே அப்பா அப்படின்னா குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துடுறாங்க இல்லையா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் லௌகிக அப்பா கிட்ட கூட கிடையாது. என்ன மிஞ்சி போனா கடைசியில நம்மளுடைய குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. இதை கூட இப்பொழுது பாபா தான் புரிய வைக்கிறார். ஏனென்றால் அவர் கள்ளம் கபடம் அற்றவர் அல்லவா? எனவேதான் எல்லைக்குட்பட்ட தந்தையும் எவ்வளவு கள்ளம் கபடம் அற்றவர் என பாபா புரிய வைக்கிறார். எல்லைக்குட்பட்ட தந்தை எவ்வளவு கள்ளம் கபடம் அற்றவரா இருக்கிறாரு அப்படிங்கறத எல்லையில்லா தந்தை சிவபாபா நமக்கு புரிய வைக்கிறார். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட கள்ளம் கபடமற்ற தந்தையாவார். அவங்க எல்லைக்குட்பட்ட கள்ளம் கபடம் இல்லாத தந்தையா இருக்காங்க. சிவபாபா எல்லை இல்லாத கள்ளம் கபடம் இல்லாத தந்தையாக இருக்கிறாரு, இன்னொசென்டா இருக்கிறாரு. பரம்தாமத்தில் இருந்து வருகிறார். பழைய உலகம் பழைய உடலில் வருகிறார். பாருங்க, பரம்தாமம் எவ்வளவு அமைதியான உலகம், அங்கிருந்து இந்த பழைய உலகத்துல பழைய உடல்ல வராரு. ஆகவே மனிதர்கள் பழைய பத்தித்த உடலில் எப்படி வர முடியும் என நினைக்கிறார்கள். கடவுள் இந்த சாதாரண ஒரு மனித உடல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அப்படிப்பட்டவர் எப்படி இந்த உடல்ல வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. புரிந்து கொள்ளாத காரணத்தால் தூய்மையான உடலை உடைய கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள். கடவுள் அப்படின்னா அவர் ரொம்ப தூய்மையானவர், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால, புரிஞ்சுக்காததுனால தூய்மையான கிருஷ்ணருடைய உடலை போட்டுட்டாங்க. அவருதான் கடவுள், அவர்தான் கீதைய சொன்னாரு அப்படின்னு சொல்லி. இதே கீதை, வேதங்கள், சாஸ்திரங்கள் போன்றவைகளை மீண்டும் உருவாக்குவார்கள். சிவபாபா எவ்வளவு கள்ளம் கபடம் அற்றவராக இருக்கிறார் பாருங்கள். பாபா இங்கேயே அமர்ந்திருப்பது போன்ற உணர்வை அளிக்கிறார். அங்கிருந்து வராரு, இங்கேயே நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கிறாரு இல்லையா? இந்த சாக்கார பாபா கூட, பிரம்ம பாபா கூட கள்ளம் கபடம் அற்றவர் அல்லவா? எந்த அங்க வஸ்திரமும் இல்லை. பாருங்க, பிரம்மா பாபா கள்ளம் கபடம் அற்றவர் அப்படிங்கறத எவ்வளவு ஒரு தெளிவா நமக்கு சிவபாபா புரிய வைக்கிறாரு. சிவபாபா எப்ப பிரம்மா பாபா உடல்ல வந்தாரோ
தன்னுடைய உடல்ல பரமாத்மா வந்துட்டாரு, இந்த உலகத்தை மாத்த வந்திருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்ச அடுத்த செகண்டே தன்னுடைய எல்லா சொத்தையுமே என்ன பண்ணாரு, ஒண்ணு கூட தன்னுடைய பேர்ல, தன்னுடைய சொந்தக்காரங்க பேர்ல எதுலயுமே வைக்கல இல்லையா? தன்னுடைய குழந்தைங்க பேர்ல எதுலயுமே வைக்கல. எல்லாத்தையும் சிவபாபாவுக்கா தானே கொடுத்துட்டாரு. இவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாதவர். எந்த அங்க வஸ்திரமும் இல்லை, திலகம் போன்ற எதுவுமே இல்லை. சிவபாபா அவருடைய உடல்ல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா என்ன பிரம்மாபா? அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரெஸ் தான் அவர் போட்டிருந்தாரு. சிவபாபா வந்ததுக்கு அப்புறமும் அதே ட்ரெஸ்ல தான் அவர் இருக்கிறார். மிகவும் சாதாரணமாக தான் பாபா இருக்கிறார். பிரம்மா பாபா ரொம்ப சாதாரணமா தான் இருக்கிறார். எவ்வளவு ஞானம் முழுவதையும் சிவபாபா அளிக்கிறாரு, எவ்வளவு முழு ஞானத்தை கொடுக்கிறாரு. வேற யாருக்கும் இதை அளிப்பதற்கான சக்தி இல்லை என்பதை குழந்தைகள் அறிகிறீர்கள். சிவபாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தை சிவபாபா மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளின் ஈடுபாடு அதிகரித்து கொண்டே போகிறது. எவ்வளவு தந்தையை நினைக்கிறீர்களோ அவ்வளவு அன்பு அதிகரிக்கும். பாபாவை நினைக்க நினைக்க அவர் எப்படிப்பட்ட ஞானம் அவர்கிட்ட இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யறாருன்னு நினைக்க நினைக்க நினைக்கதான் என்ன ஆகும், அவர் மேல அன்பு அதிகமாகும். இன்னும் இன்னும் நம்ம பாபாவை நினைக்கணும் அப்படிங்கிறது தோணும். மிகவும் அன்பான தந்தை அல்லவா? இப்போது மட்டும் இல்லை, ஆனால் பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் மிகவும் அன்பானவர் என்றுதான் நினைத்திருந்தீர்கள். கடவுளை இப்ப மட்டும் கிடையாது, 2500 வருஷமா பக்தி மார்க்கத்துல கூட பாருங்க, பக்தியில எப்படியெல்லாம் கடவுளை உருகி எல்லாம் பாட்டு பாடி இருக்கிறாங்க இல்லையா? பாபா நீங்கள் எப்பொழுது வருவீர்களோ அப்பொழுது எல்லோரிடமும் அன்பை விட்டு விட்டு ஒரு பாபாவிடம்தான் அன்பு வைப்போம் என கூறினார்கள். பக்தியில என்ன சொல்லிட்டு வந்தோம், இறைவா நீ எப்ப வந்தையோ அப்ப எல்லாரையும் மறந்துரும், எல்லா தொடர்பையும் விட்டுடுவோம், உங்களோட மட்டும்தான் இணைஞ்சு இருப்போம் அப்படின்னு நீங்க பக்தியில பாடி வந்தீங்க. அப்பொழுது எல்லோரிடமும் அன்பை விட்டுவிட்டு ஒரு பாபாவிடம்தான் அன்பு வைப்போம் என கூறினார்கள். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் மாயை இவ்வளவு அன்பு வைக்க விடுவதில்லை. தன்னை விட்டு பாபாவை நினைப்பதை மாயை விடுவதில்லை. மாயா அந்த அளவுக்கு போட்டி போடுது, அதுக்கு அவ்வளவு பொறாம வந்துடுது. என்னைய விட்டுட்டு இவங்க சிவனை நினைக்கிறாங்களே, சிவத்தந்தைய நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அது தடைய ஏற்படுத்துது. தேக உணர்விலிருந்து என்னை விரும்ப வேண்டும் என்று அது நினைக்கிறது. அது என்ன நினைக்குது, இந்த எல்லா ஆத்மாக்களும் தேக உணர்வுலயே தான் இருக்கணும், தன்னை ஆத்மான்னு நினைக்க கூடாது, தன்னை உடல் அப்படின்னு தான் நினைக்கணும், தன்னை தான் விரும்பணும் அப்படின்னு மாயா நினைக்கிறான். இதையே மாயா விரும்புகிறது. ஆகவே எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தடைகளை கடந்து போக வேண்டும். அந்த மாதிரி தடைகளை எல்லாம் நீங்க தான் கடந்து போகணுங்கிறாரு. குழந்தைகள் சிறிதாவது உழைக்க வேண்டும் அல்லவா? இவ்வளோ தடை வருது, பிரச்சனை வருது அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளும் அதை கடக்கிறதுக்கு முயற்சி கொஞ்சமாவது செய்யணும் இல்லையா? அப்பதானே பாபா உதவி செய்வாரு. முயற்சியினால் தான் நீங்கள் தங்களின் பிராப்திகளை அடைவீர்கள். உயர்ந்த பதவி அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என குழந்தைகள் அறிகிறீர்கள். ஒன்று, விகாரங்களை தானம் செய்ய வேண்டும். நம்ம உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா ஒண்ணு விகாரங்களை நம்ம தானம் செய்யணும். ஞான ரத்தினங்களின் செல்வம் கிடைக்கிறது. பாபா நமக்கு அழியாத ஞான ரத்தினங்களுடைய செல்வத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அதை தானம் செய்ய வேண்டும். அந்த அழியாத செல்வத்தினால் தான் நீங்கள் இவ்வளவு செல்வந்தர்கள் ஆகிறீர்கள். ஞானம்தான் வருமானத்திற்கு மூலதனமாகும். அது சாஸ்திரங்களின் தத்துவ ஞானமாகும். இது ஆன்மீக ஞானம். உலகத்துல ஞானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது சாஸ்திரங்களுடைய தத்துவ ஞானம். இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானம்னா ஆத்மாவை முன்னேற்றத்துல கொண்டு போகக்கூடிய ஞானம். சாஸ்திரங்கள் போன்றவைகளை படித்து மிகவும் சம்பாதிக்கிறார்கள். அந்த தத்துவ ஞானங்களை வச்சுட்டு அதுதான் ஞானம்னு உலகத்துல சொல்லி நிறைய அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஒரு அறையில் கிரந்தம் போன்றவைகளை வைக்கிறார்கள், சிறிது அதை பற்றி சொல்கிறார்கள், அவ்வளவுதான் வருமானம் கிடைத்து விடுகிறது. அது யதார்த்த ஞானம் கிடையாது. உண்மையான ஞானமே அது கிடையாது. யதார்த்தமான ஞானத்தை ஒரு தந்தை தான் கொடுக்கின்றார். எதுவரை யாருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கவில்லையோ அதுவரை அந்த சாஸ்திரங்களின் தத்துவம் தான் புத்தியில் இருக்கிறது. உங்களுடைய விஷயத்தை கேட்பதில்லை. நீங்கள் மிக சிலரே இருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடம் அடைகிறார்கள் என்பது 100% நிச்சயமாகும்.
ஞானம் வருமானத்திற்கு மூலதனமாகும். நிறைய செல்வம் கிடைக்கிறது. யோகம் ஆரோக்கியத்திற்கு மூலதனமாகும். அதாவது நோயற்ற உடல் கிடைக்கிறது. ஞானம் செல்வம். சத்தியுகத்துல பாருங்க எவ்வளோ நிறைஞ்ச செல்வம் கிடைக்குது. யோகா அப்படிங்கிறது ஆரோக்கியம். சத்தியுகத்துல நம்மளுடைய உடல் எப்படி இருக்கு? ஆரோக்கியமான உடல், நோயே இல்லாத ஒரு உடல். ஞானத்தினால் செல்வம். இது இரண்டும் முக்கியமான பாடங்களாகும். சிலர் நன்கு கடைபிடிக்கிறார்கள், சிலர் குறைவாக கடைபிடிக்கிறார்கள். எனவே ஆரோக்கியம் கூட மிக குறைவாக வரிசை கிரமத்தில் தான் கிடைக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்றோம், கடைபிடிக்கிறோமோ அது மாதிரிதான் நமக்கு பலனும் கிடைக்குது. தண்டனை போன்றவைகளை அடைந்து பதவி அடைகிறார்கள். முழுமையாக நினைக்கவில்லை என்றால் விக்ரமங்கள் விநாசம் ஆவதில்லை. நம்ம முழுமையா பாபாவை நினைக்கல அப்படின்னா 63 பிறவியினுடைய பாவத்துல கொஞ்சம் தான் அழிஞ்சிருக்கும். மீதிக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? பனிஷ்மெண்ட், தண்டனையை நம்ம அடைய வேண்டியிருக்கும். தண்டனை அடைஞ்சோம் அப்படின்னா பதவியை நம்ம பெற முடியாது. பிறகு தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கிறது. பதவியும் குறைந்து போகிறது. பள்ளிக்கூடத்தில் இருப்பது போன்றதாகும். பள்ளிக்கூடத்துல கூட நல்லா படிக்கல அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் கிடைச்சவங்க எப்படி உயர்ந்த நிலையை அடைய முடியும்? இது எல்லையற்ற ஞானமாகும். இதன் மூலம் படகு கடந்து போகிறது. இந்த ஞானத்தினாலதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற படகே என்ன ஆகுது? அக்கறைக்கு கடந்து போகுது. அந்த அறிவால் வக்கீல், டாக்டர், இன்ஜினியர் போன்றவர்கள் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப அங்க அந்த அறிவு இருக்குது அப்படின்னா, எஜுகேஷன் படிக்கிறாங்கன்னா அந்த படிப்புனால ஒருத்தர் டாக்டர் ஆகுறாங்க, ஒருத்தர் வக்கீல் ஆறாங்க, ஒருத்தர் இன்ஜினியர் ஆகுறாங்க. அந்த மாதிரி படிப்பை அங்க படிக்க வேண்டி இருக்கு. இதுவோ ஒரே படிப்பாகும். அதுல சப்ஜெக்ட் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா இங்க ஒரே ஒரு படிப்பு தான். யோகா மற்றும் ஞானத்தினால் சதா ஆரோக்கியமாகவும் செல்வம் உடையவராகவும் மாறுகிறோம். இளவரசன், இளவரசி ஆகிறோம். அங்கே சொர்க்கத்தில் யாரும் வழக்கறிஞர், நீதிபதி ஆவதில்லை. சத்தியுகத்துல அட்வொகேட் இருக்க மாட்டாங்க, ஜட்ஜி இருக்க மாட்டாங்க. அங்கே தர்மராஜனுடைய அவசியமும் இல்லை. கர்ப்பசிறையின் தண்டனையும் இல்லை. தர்மராஜனுடைய தண்டனையும் கிடையாது, கர்ப்பசிறையும் சத்தியுகத்துல கிடையாது. தர்மராஜபுரியினுடைய தண்டனையும் இல்லை. கர்ப்ப மாளிகையில் மிகவும் சுகமாக இருக்கிறார்கள். இங்கேயோ கர்ப்ப சிறையில் தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மற்றபடி சாஸ்திரங்கள், சமஸ்கிருதத்தில் சுலோகன் போன்றவைகளை மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும் என கேட்கிறார்கள். தேவதைகளின் மொழி என்ன இருக்குமோ அது நடக்கும் என பாபா புரிய வைக்கிறார். அங்க என்ன மொழி இருக்கும், அங்க என்ன சம்பிரதாயங்கள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா? அங்க என்ன இருக்குமோ அது அப்படியே இருக்கும். அங்க என்ன மொழி இருக்குமோ அது வேறு எங்கும் இருக்க முடியாது. அங்கே சமஸ்கிருத மொழி இருக்கும் என கூற முடியாது. தேவதைகள் மற்றும் பத்தீத்த மனிதர்கள் மொழி ஒன்றாக இருக்க முடியாது இல்லையா? தேவதைகளுடைய மொழியும் பத்தீத்த மனிதர்களுடைய மொழியும் ஒண்ணு போல இருக்க முடியாது. அங்கே என்ன மொழியோ அதுவே இருக்கும். இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலில் தந்தையிடமிருந்து சொத்து அடையுங்கள். அங்க என்ன மொழி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியறதுனால நம்ம என்ன ஆத்மானுடைய பாவத்தை குறைக்க முடியுதா என்ன? முதல் விஷயம் பாபாவை நினைக்கணும். அவர்கிட்ட இருந்து முழு சொத்தை நம்ம அடையணும். போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடக்கும். முதலில் சொத்தை அடையுங்கள். வேறு எந்த விஷயமும் கேட்க வேண்டியது இல்லை. சரி, 84 பிறவிகள் இல்லை, 80 அல்லது 82 இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். சரி, பாபா 84 பிறவிதான், நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, 80 பிறவியா வச்சுக்கோங்க, இல்ல 82 பிறவி கூட வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்குது அப்படிங்கிறார் பாபா. என்ன நினைக்கிறதுல தானே இருக்கு. என்கிட்ட இருந்து நீங்க சொத்தை அடையறதுல தானே இருக்கு. சொத்தை அடையணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? நல்ல குணங்களை இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நடைமுறை பண்ணணும். அதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறார். அப்பாவை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். சொர்க்கத்தின் சொத்து நிச்சயம் கிடைக்கிறது அல்லவா? பல முறை நீங்கள் சொர்க்கத்தின் சொத்து அடைந்திருக்கிறீர்கள். ஏற்றத்தில் இருந்து இறங்கவும் வேண்டும் அல்லவா? இப்ப நம்ம எல்லாருமே ஏறுறோம். ஏறி சத்தியுகத்துக்கு போயிடுறோம். அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ண வேண்டி இருக்கு? ஒரு பிறவியா ஆத்மானுடைய கலை குறையுது, இறங்கவும் வேண்டி இருக்கிறது அல்லவா? இப்பொழுது நீங்கள் மாஸ்டர் ஞான கடல், மாஸ்டர் சுக கடல் ஆகி இருக்கிறீர்கள். நீங்கள் முயற்சியாளர்கள். பாபா முழுமையானவர்.
பாபாவிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அது குழந்தைகளிடமும் இருக்கிறது. ஆனால் உங்களை கடல் என்று கூற முடியாது. கடல் ஒருவர்தான், பல பெயர்கள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. கடல் ஒண்ணுதான் இல்லையா? ஒவ்வொரு ஏரியால இருக்கிறதுனால அதுக்கு பேரு மாறி இருக்கே தவிர நிறைய கடல் அந்த மாதிரி கிடையாது. அது போல ஞானக்கடல் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யாரையுமே ஞான கடல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஞானக்கடல், மாஸ்டர் சுகக்கடல் ஆகி இருக்கிறீர்கள். நீங்க கடல் ஆயிருக்கீங்க. எப்படி? மாஸ்டர் ஞான கடல், மாஸ்டர் சுகக்கடல். ஏன்னா நம்ம அவருடைய குழந்தைங்க இல்லையா? அதனால பாபா தான் முழுமையான கடலாக இருக்கிறாரு. மற்றபடி நீங்களும் ஞான கடலிலிருந்து தோன்றிய நதிகள். நீங்கள் மானசரோவர் நதிகள் ஆவீர்கள். நீங்க எல்லாருமே மானசரோவர் நதிகள். நதிகளுக்கு பெயர் இருக்கிறது. பிரம்மபுத்திரா மிகப்பெரிய நதி ஆகும். கல்கத்தாவில் நதி மற்றும் கடல் சங்கமம் ஆகிறது. அதனுடைய பெயர் டைமண்ட் துறைமுகம் ஆகும். நீங்கள் பிரம்மாவின் வாயு வழி வம்சம் வைரம் போன்று மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே மிகப்பெரிய திருவிழா நடக்கிறது. பாபா இந்த பிரம்மா உடலில் குழந்தைகளை சந்திக்கிறார். இந்த விழாக்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியதாகும். இருப்பினும் பாபா மன்மனா பவ என்கிறார். பாபாவை நினைத்து கொண்டே இருங்கள். அவர் மிகவும் அன்பானவர். அனைத்து உறவுகளிலும் சாக்கிரனாக இருக்கிறார். அந்த உறவுகள் அனைத்தும் விகாரத்தினுடையது. அதனால் துக்கம் தான் கிடைக்கிறது. பாபா உங்களுக்கு அனைத்து பலனும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைத்து உறவுகளின் அன்பையும் கொடுக்கின்றார். எவ்வளவு சுகம் கொடுக்கிறார்? வேற யாரும் இவ்வளவு சுகம் கொடுக்க முடியாது. சிலர் அல்ப காலத்திற்காக கொடுக்கிறார்கள். அதற்கு சந்நியாசிகள் காகத்தின் எச்சலுக்கு சமமான சுகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. துக்கதாமத்தில் நிச்சயம் துக்கம் தான் இருக்கும். நாம் பலமுறை பாகத்தை நடித்திருக்கிறோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். ஆனால் எப்படி நாம் உயர்ந்த பதவி அடைவது என்ற கவலை இருக்க வேண்டும். நாம் அங்கே தோல்வி அடைந்து விடாமல் இருக்க மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்தால்தான் உயர்ந்த பதவி பெறுகிறார்கள். மேலும் அவர்களுக்கு குஷியும் ஏற்படும். அனைவரும் ஒரே சமமாக இருக்க முடியாது. எவ்வளவு யோகத்தில் இருக்கிறீர்களோ அதற்கேற்பதான் நிலை உருவாகும் அப்படிங்கிறார். நிறைய கோபிகைகள் ஒருபோதும் பாபாவை சந்தித்தது கூட கிடையாது. அப்பாவை சந்திப்பதற்காக துடிக்கிறார்கள். பாபாவை போய் மதுபல்லம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தவிக்கிறாங்க. சாது சன்னியாசிகளிடம் துடிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த சாது சன்னியாசிய நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு யாரும் தவிக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. அப்பாவை சந்திக்கணும் அப்படிங்கும் பொழுதுதான் ஒரு தவிப்பு வருது. இங்கேயும் சிவபாபாவை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அதிசயமாக இருக்கிறது அல்லவா? வீட்டில் அமர்ந்து நினைக்கிறார்கள். சிவபாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என நினைக்கிறார்கள். ஆத்மாவிற்கு நினைவு வருகிறது, நாம் சிவபாபாவிடமிருந்து கல்பம் கல்பமாக சொத்து அடைந்திருக்கிறோம் என குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள். அதே தந்தை கல்பத்திற்கு பிறகு வந்திருக்கிறார். எனவே பார்க்காமல் இருக்க முடியாது. ஏன்னா சாக்காரத்துல பாபாவை நம்ம சந்திக்கிறது அப்படிங்கிறது இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் இல்லையா? பாபா விட்டார் என்பதை ஆத்மா அறிகிறது. சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் எதையும் அறியவில்லை. உலகத்துல சிவ ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்க. எதுக்காக நம்ம இதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியல. சிவபாபா படிக்க வைக்கிறார். எதையும் அறியவில்லை. பெயருக்காக சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். விடுமுறை கூட அளிப்பதில்லை இல்லையா? சிவராத்திரி அன்னைக்கு லீவு கூட கொடுக்கறது இல்ல. அதை பற்றிய மகத்துவம் கூட இல்லை. யாருக்கு சொத்து கொடுத்தாரோ அவருடைய பெயரை பிரசித்தமாக்கி விட்டார்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவ் விடுறாங்க அவருடைய பிறந்த நாளுக்கு. யாரு யாருக்கு சொத்து கொடுத்தாங்களோ, சொத்தை அடைஞ்சாரோ அவருடைய பேர் எப்படி இருக்கு? உயர்வா இருக்கு. பேரு யாரு சொத்து கொடுத்தாரோ அப்பா பேரு உயர்வானதா இல்லையே. முக்கியமாக பாரதத்தில் சொர்க்கமாக மாற்றி இருக்கிறார். மற்ற அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறார். அனைவரும் விரும்புகிறார்கள் முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி கிடைக்கும் என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தந்தை மாயாவின் பந்தனத்தில் இருந்து விடுவிக்கிறார். பாபாவிற்கு அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என கூறப்படுகிறது. அவருடைய மகிமை அனைவருக்கும் ஜீவன் முக்தி வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப கிடைக்கிறது. இது அழுக்கான உலகம், துக்கதாமம் என பாபா கூறுகின்றார்.
சத்தியுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது, அதை சொர்க்கம் என்கிறார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை எதற்காக படைத்தார்? முஸ்லிம்களுக்காகவா படைத்தார்? அவரவர் மொழியில் சிலர் சொர்க்கம் என்கிறார்கள், சிலர் பகிஷத் என்கிறார்கள். சொர்க்கத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்கிறது என உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் வரிசை கிரமத்தில் வருகிறது. ஒரு முஸ்லிம் கூட நான் அல்லாவின் தோட்டத்திற்கு செல்கிறேன் என்றார். இது போல அனைத்தும் காட்சிகளாக கிடைக்கிறது. நாடகத்தில் முதலிலேயே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தில் என்ன நடந்தாலும் ஒரு நொடி கடந்தாலும் போன கல்பத்தில் கூட நடந்தது என்பர். நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது. நாடகத்தில் நிச்சயம் இருக்க வேண்டும். நாடகத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும். இதில் எந்த கவலையும் கூடாது. என்னை மட்டும் நினையுங்கள், மேலும் உங்களுடைய ஆஸ்தியை நினையுங்கள் என்று பாபா கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அனைத்தும் அழியாதான் வேண்டும். உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்ன ஆக போகுது? அழியதான் வேண்டும். இந்த கண்ணால இன்னைக்கு எதெல்லாம் நாம பாக்குறோமோ அதெல்லாம் ஒரு நாளைக்கே இருக்கவே இருக்காது. ஒருவர் மற்றவருக்காக அழக்கூட முடியாது. மரணம் வந்தது, முடிந்தது. அழுவதற்கு நேரம் இல்லை. ஒருத்தருக்காக அழறதுக்கு கூட இங்க நேரம் இருக்காது. மரணம் வந்தது அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எல்லாருமே இறந்து போவாங்க இல்லையா? யாரு யாருக்காக அழுவாங்க? சத்தமே வெளியே வராது. இன்றோ மனிதர்கள் சாம்பலை எடுத்துக்கொண்டு கூட ஊர்வலம் வருகிறார்கள். பாவனை இருக்கிறது. அனைத்தும் நேரத்தை வீணடித்தல். இந்த மாதிரி செயலெல்லாம் எல்லாமே நேரத்தை வீணாக்குறது. இதில் என்னதான் இருக்கிறது? மண்ணோடு கலந்து போகிறது. இதனால் பாரதம் தூய்மை ஆகுமா? அழுக்கான உலகத்தில் எந்த வேலையை செய்தாலும் அழுக்காக தான் செய்வார்கள். ஏன்னா அழுக்கான உலகம் செய்யக்கூடிய வேலையும் தூய்மை இல்லாத வேலையாதான் இருக்கும். தானம் புண்ணியம் போன்றவைகளை செய்து வருகிறார்கள். பாரதம் தூய்மை ஆகியதா இல்லையா? இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள்லாம் வச்சு நிறைய தானம் புண்ணியம் அப்படியெல்லாம் செஞ்சுட்டுதான் வராங்க. ஆனா இந்த பாரதம் தூய்மையா மாறுச்சா? பாபா கேக்குறாரு. படியில் இறங்கதான் வேண்டும். சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தினர் ஆனார்கள். பிறகு படியில் இறங்கி மெல்ல மெல்ல விழுகிறார்கள். பிறகு எவ்வளவுதான் தியாகம் தவம் போன்றவைகளை செய்தாலும் அடுத்த பிறவியில் அதற்கான பலன் கிடைக்கிறது. யாராவது தவறான கர்மா செய்கிறார்கள் என்றால் அதனுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தைக்கு தெரியும் குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக வந்துள்ளோம் என்று இல்லையா? சிவபாபா எதுக்காக வந்திருக்கிறாரு? அவருக்கு தெரியும் இல்லையா? குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. சாதாரணமான உடலை கடனாக எடுத்திருக்கிறார். அவர் எந்த மாதிரி உடல்ல வந்திருக்கிறாரு? உடல் இல்லாத சிவத்தந்தை ஒரு சாதாரணமான ஒரு உடல்ல தான், அதுவும் கடனாக எடுத்திருக்கிறேன். திலகம் போன்றவைகளை எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சிவபாபா அந்த உடல்ல வராது அப்படிங்கிறதுக்காக அந்த உடலை எப்படியாவது அலங்காரம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இல்லையா? ஏதாவது பெரிய பெரிய பொட்டெல்லாம் வைக்கணும், திலகம் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. பக்தர்கள் தான் பெரிய பெரிய திலகங்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள். நான் சாதாரண உடலில் வருகிறேன், வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் என பாபா கூறுகின்றார். வானப்பிரஸ்த நிலை ஆகிவிட்டது இல்லையா? இப்ப சிவபாபாவுக்கு வானப்பிரஸ்த நிலை ஆயிடுது. எல்லாத்தையும் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு? பரம்தாமத்துல போய் ரிட்டையர்ட் ஆயிடுற வானப்பிரஸ்த நிலையில இருக்கிறாரு. கிருஷ்ணரின் பெயரை ஏன் போட்டனர்? இங்கே தீர்மானிப்பதற்கான புத்தி கூட இல்லை. இங்கே பாபா சரி எது தவறு எதை தீர்மானிக்கும் புத்தியை கொடுக்கிறார். நீங்கள் யாகம் தவம் தானம் புண்ணியம் செய்கிறீர்கள், சாஸ்திரங்களை படித்து வந்துள்ளீர்கள் என பாபா கூறுகின்றார். அந்த சாஸ்திரங்களில் ஏதாவது இருந்ததா? நீங்களும் நிறைய தானம் தர்மம் புண்ணியம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க, நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப பாபா குழந்தையாயிட்டு ஞானத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த சாஸ்திரத்துல எல்லாம் ஏதாவது இருந்ததா என்ன? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து விஸ்வத்தின் ராஜ்ய பதவியை அளித்தேனா அல்லது கிருஷ்ணர் அளித்தாரா? சிவபாபா கேக்குறாரு. ராஜயோகத்தை கத்து கொடுத்து உலகத்தினுடைய ராஜ்ய பதவியை நான் கொடுத்தேனா அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்தாரா? தீர்மானியுங்கள், டிசைட் பண்ணுங்க, யாரு கொடுத்தது? பாபா நீங்கள் தான் கூறினீர்கள் என கூறுகிறார்கள். புரிஞ்சிட்டதுனால என்ன சொல்றோம்? பாபா நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க தான் ராஜயோகத்தை கத்து கொடுத்தீங்க. கிருஷ்ணரோ சிறிய இளவரசர், அவர் எப்படி கூறுவார்? இப்படி சொல்றது நான் தான் உங்களுக்கு ராஜ பதவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சிவத்தந்தை தான் சொல்ல முடியும். ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சிறிய இளவரசர், அவர் எப்படி சொல்ல முடியும்?
பாபா தங்களின் ராஜயோகத்தினால் தான் நாங்கள் இவ்வாறு மாறுகிறோம். ஷரீரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என பாபா கூறுகின்றார். நன்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபாவிற்கு இன்னார் மிகவும் நல்ல நிச்சய புத்தி உடையவர்கள் என செய்திகளை கூறுகிறார்கள். பாபாவுக்கு எழுதுறாங்களாம், பாபா இந்த குழந்தைங்க ரொம்ப நம்பிக்கை புத்தி உடைய குழந்தைங்க அப்படின்னு பாபாவுக்கு எழுதுறாங்களாம். நான் கூறுகிறேன் முற்றிலும் நிச்சயம் இல்லை. சிவபாபா சொல்றாரு, நான் சொல்றேன் கண்டிப்பாக முற்றிலும் நிச்சயம் இல்லை. யார் மீது மிகவும் அன்பு காட்டப்பட்டதோ அவர்கள் இன்று இல்லை. பாபா அனைவருடனும் அன்போடுதான் நடக்கிறார். நான் எப்படி செயல்களை செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள் அப்படின்னுதான் பாபா இருந்தாரு இல்லையா. சிலர் விகாரத்தில் ஈடுபடுகின்றனர், பிறகு மறைந்து அமர்கிறார்கள். பாபா உடனே செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கிறார், இவ்வாறு கர்மங்களை செய்கிறார்கள், மிகவும் நாசுக்காக இருக்கிறார்கள், முன்னேற முடியாது அப்படின்னு பாபா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். பின்னால் வரக்கூடிய இக்கட்டான நேரத்தில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரேடியாக இராணுவ சட்டத்தின்படி நடப்பார்கள். இன்னும் போக போக நீங்கள் நிறைய பார்ப்பீர்கள். பாபா என்னென்ன செய்கிறார். பாபா தண்டனை அளிக்க மாட்டார். பாபா அவர் அப்பா இல்லையா, அவர் தண்டனை கொடுக்க மாட்டாரு. தண்டனை யாரு நமக்கு கொடுப்பா, நம்ம கர்மா தான் நமக்கு தண்டனை கொடுக்கும். அதுக்குதான் தர்மராஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தர்மராஜ் மூலமாக கொடுக்க வைப்பார். ஞானத்தில் தூண்டுதலின் விஷயம் எதுவுமே இல்லை. பதீத்த பாவனா வாருங்கள், எங்களை தூய்மை ஆக்குங்கள் என அனைவரும் பகவானிடம் கோருகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் உடல் மூலமாக அழைக்கிறது. எல்லா ஆத்மாவும் உடல் மூலமாக அவரை கூப்பிடுது. பாபா ஞானக்கடல் ஆவார். அவரிடம் பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கிறது. இது போன்ற பொருட்கள் வேறு யாரிடமும் இல்லை. கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பாபாவின் படிப்பினால் இவ்வாறு, அதாவது லக்ஷ்மி நாராயணராக எப்படி மாற முடியும்? மாற்றக்கூடியவர் பாபாதான். தந்தை கர்மா அகர்மா விகர்மத்தினுடைய விளைவுகளை புரிய வைக்கிறார். இப்போது உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைக்கிறது. 5000 வருடத்தினுடைய விஷயம் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும், நடிக்க வேண்டும். இது சுயதர்ஷன சக்கரம் அல்லவா? இப்ப நம்ம எல்லா ஆத்மாவுமே என்ன ஆகணும்? வீட்டுக்கு போகணும். இது சுயதர்ஷன சக்கரம் அல்லவா? உங்களின் பெயர் சுயதர்ஷன சக்கரதாரி. நீங்க ஆத்மாதான் இந்த சக்கரத்துல 5000 வருஷத்தினுடைய இந்த சக்கரத்துல சுத்திக்கிட்டே வரோம் நம்ம. அதனாலதான் நம்மளுடைய பேர் என்னது? சுயதர்ஷன சக்கரதாரி. பிராமண குல பூஷ்ணன், பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஆகும். லட்சக்கணக்கானவர்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆவார்கள். எல்லா பிகேயுமே யாரு? சுயதர்ஷன சக்கரதாரிகள் தான். நீங்கள் எவ்வளவு ஞானத்தை படிக்கிறீர்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட், இந்த நேரம் மிகவும் ஆபத்தானது. ஆகவே எந்த ஒரு தவறான செயலும் செய்யக்கூடாது. கர்மம் அக்கர்மம் விகர்மத்தின் விளைவுகளை கவனத்தில் வைத்து எப்போதும் உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், யோகத்தினால் சதா காலத்திற்கும் தங்களின் உடலை நோயற்றவராக மாற்றிக்கொள்ள வேண்டும். மிகவும் அன்பான அந்த ஒரு தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும். பாபாவிடமிருந்து கிடைக்கும் அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். வரதானம், சகிப்பு தன்மை எனும் குணத்தின் மூலமாக கடினமான சமஸ்காரங்களையும் குளிர்ச்சியாக ஆக்கக்கூடிய சந்துஷ்டமணி, அதாவது திருப்தி மணி ஆகுக. சகிப்புத்தன்மை எனும் குணத்தின் மூலமாக கடினமான சமஸ்காரங்களையும் குளிர்ச்சி ஆக்கக்கூடிய சந்துஷ்டமணி, திருப்தி மணியாக ஆகுக. விளக்கம், எவரிடம் சகிப்புத்தன்மை எனும் குணம் இருக்கிறதோ, யாருக்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அவர் முகத்தில் எப்பொழுதும் திருப்தி தென்படும். அவர் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகிறார். திருப்தியாக இருப்பதே வெற்றியின் அடையாளம். சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் தனது சக்தியினால் கடினமான சமஸ்காரங்கள் அல்லது கடினமான காரியங்களை மிக எளிதாகவும் குளிர்ச்சியாகவும் மாற்றுகிறார்கள்.
அவர்களின் முகமே குணங்களின் சொரூபமாக தெரியும். அவர்களால் மட்டுமே நாடகத்தின் டிராமாவின் பாதுகாப்பில் நிலைத்திருக்க முடியும். ஸ்லோகன்: வார்த்தைகளால் மாறாதவர்களை உங்களது தூய்மையான அதிர்வலைகள் மூலம் மாற்ற முடியும். பாபா என்ன சொல்றாரு? வார்த்தைகளால் மாறாதவர்களை உங்களது தூய்மையான வைப்ரேஷன் அதிர்வலைகள் மூலமாக மாற்ற முடியும். நல்லது. ஓம் சாந்தி.